ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 988 ரிசல்ட்டு. ஓகேங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 988. இதில் நமக்கு ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் கொடுத்துருந்தேன் 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 3, 4, 8, 9ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 8ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்ட்லேயும், 8ஆம் நம்பர் பி போர்ட்லேயும், சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்குது. அருமையான வின்னிங். இன்றைக்கி ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்குது. வாங்க இப்போ ஏபிபிசிஎஸ்சியை பாருங்கள். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னா 98 ஏபிலையும் ஏசிலையும் பாஸ் ஆகிருக்குது. 98 ஏபிலையும் ஏசிலையும் 2 இதில் பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? அதேமாதிரி 3 டிஜிட் பாருங்கள். 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா நான் கொடுத்துருந்தேன் 859ன்னு கொடுத்துருந்தேன், 809ன்னு கொடுத்துருந்தேன், 689ன்னு கொடுத்துருந்தேன். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே பாக்ஸில் போட்டிருந்தோம்னாக்கா ஒரு சூப்பர் வின்னிங் தான். ஆனால் எல்லாமே ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்குது. இப்போ 859ல் பார்த்தீங்கன்னாக்கா 5க்கு பதிலாக ஒரு 8 வந்து பாக்ஸ் போட்டிருந்தா சூப்பர் வின்னிங். அதே மாதிரி 809ல் பார்த்தீங்கன்னாக்கா 0க்கு பதிலாக ஒரு 8 வந்து பாக்ஸ் போட்டிருந்தா சூப்பர் வின்னிங். அதே மாதிரி 689க்கு பார்த்தீங்கன்னாக்கா 6க்கு பதிலாக ஒரு 8 வந்துருந்தாலும் ஒரு அருமையான வின்னிங் தான். ஆனால் எல்லாமே ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. ஓகேங்களா? வெற்றி பெற்ற அனைவரும் வாழ்த்துக்கள். கேரளா லாட்ரி 4/2/2025 தனலட்சுமி 38க்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ எப்போது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான வரும், ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸ்ஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கையும் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வம் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் லைக் பண்ண தான் இந்த வீடியோ வந்து மற்ற எல்லாத்துக்குமே ஃபார்வர்ட் ஆகும். ஓகேங்களா? நிறைய பேர் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் நீங்கள் லைக்கும் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்டில் அனுப்புங்க. வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்குறேன். 0, 4, 7, 8. இதுதான் நாளைக்கு உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. ஏன்னா எல்லாமே ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க. இது எனக்கு வந்து கெஸ்ஸிங்கு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க. ஓகேங்களா? அதுவும் அளவாக போட்டுக்குங்க. வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னா 12, 21, 27, 72, 17, 71, 57, 75, 77, 48, 84, 86, 68, 46, 64, 21, 12, 10, 01, 20, 02, 80, 08, 40, 04, 67, 76, 62, 26. இதுதான் ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? எனக்கு வந்து கெஸ்ஸிங்கை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க. அதே மாதிரி நம்பர் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு, நம்பர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாததுலேயும் வரலாம். எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோணுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க. ஓகேங்களா? வாங்க 3 டிஜிட்டை பார்க்கலாம். 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். 127, 577, 486, 210, 480, 672. இதுதான் எனக்கு வந்து 3 டிஜிட் உண்டான கெஸ்ஸிங்கு. உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க. சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வருது அப்படின்னாக்கா பாக்ஸில் போகிறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போகிறதுனாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். சில விஷயங்கள் சிலது பார்த்தீங்கன்னாக்கா பாக்ஸ்லேயும் வின் ஆகும், சிலது டைரெக்டாகவும் வின் ஆகும். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுக்குங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க. ஓகேங்களா? அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.